இங்க பார் பன்னீர், இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சிட்டில உன்னை விட பெரிய ஆள் இருக்கானா, பிசினஸ்க்கு அவங்கிட்ட தான் போயாகணும், வேற வழி இல்ல. உயிரை பணைய வச்சு பன்னீர் கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டேன். தம்பி, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும்னு நீ நினைச்சியோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் உன் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ மூணாவது மனுஷன் தானே. எப்படி மாமா சொல்லுவேன்? அப்புறம் சுந்தரி உங்ககிட்ட வந்து அவளாவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறியா? அட போயா, ஆம்பளை நீயே இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட வந்து கல்யாண பிரச்சனை எப்படி பேசும்? யோ, காலை எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணை பாக்குறாருங்க, கூடவே பஸ்ல ஏறாருங்க. அடுத்த ஸ்டேஜ்ல ஐ லவ் யூ சொல்லி மூணாவது ஸ்டேஜ்ல இறங்கி நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிடறானுங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கே சொல்றானுங்க. நீ வேஸ்ட் மாப்ள. ஒருவேளை அவன் மனசை நான் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. மாப்ள, நீ கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்காக கல்யாண புடவை, தாலி, நகை, கொலுசெல்லாம் வாங்கி வச்சிருக்கிய. இது சுந்தரி தெரியாதா? தெரியும். பேசாம அதையெல்லாம் எடுத்து அவ கையில கொடுத்து இதெல்லாம் உனக்கு தான் சொல்லிடு. ஏன் நீங்களும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் பண்றீங்க? இதெல்லாம் நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு தானே, அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? வாங்க உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. சுந்தரி கல்யாண விஷயமா பேச வந்தோம். அது விஷயமா சுந்தரி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம். சொல்லுங்க பாட்டி. இப்போ எல்லாம் சுந்தரி உன் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறாப்பா. உண்மையில தனி மரியாதை வச்சிருக்காப்பா. நீ சுந்தரி கிட்ட பேசி எப்படியாவது அவன் மனசை மாத்தணுப்பா. நம்ம சுரேஷையும் அவளையும் நீதான் தம்பி சேர்த்து வைக்கணும். அந்த பையன் சுமதிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன்பா. சுமதி இழந்துட்டு இன்னைக்கு கரங்கி நிக்கிறான். அவனை கட்டிக்கவுன்னு சுந்தரிட்ட சொன்னா எங்களை எரிச்சிருவான். பாவம், அந்த பையனுக்கும் சின்ன வயசு, எப்படியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறான். யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளால அந்த குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அதுவே நம்ம சுந்தரியா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். தம்பி, நீதான் அதை சுந்தரிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருப்பா. தோத்துட்டியா? நீ உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தங்கிட்ட தோத்துட்டியா? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. உட்காருங்க. பரவாயில்ல. நம்ம சுரேஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவங்க அவரு. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சுமத்திய கதின்னு வந்தவர். இப்ப அந்த சுமத்தி இல்லாம போயிட்டா. அவர் கையில குழந்தையோட கண் கலங்கி நிக்கிறத பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, அதுக்காக அவருக்கு ஒரு மனைவி வேணும்னு நான் சொல்ல வரல. நிச்சயமா அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்.
உங்களால மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது? என்ன பேசுறீங்க நீங்க? இதுல என்னங்க தப்பு இருக்கு? அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும். வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய எப்படி பார்த்தவங்க யாரு தெரியும்? நீங்க அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது நல்லது. என்ன உளறீங்க நீங்க? ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஐயோ, புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? நீங்க வந்து சொல்லுங்களேன். என்னம்மா அந்த தம்பி என்ன சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன பாட்டி? மேல விஷயமா எங்க இத்தனை பேர் சொல்றேன், பாட்டி, please, பாட்டி. எல்லாரும் அந்த குழந்தைக்காக தானே சொல்றாங்க. இவன் முடியாதுன்னு சொல்றேன்ல. அந்த குழந்தைக்காக தாங்க. பாட்டி, ப்ளீஸ் please. ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? பாட்டி. சொல்றது கேளு. Stop it! என்னால முடியாது. ஏன் முடியாது? அந்த பையனுக்கு நான் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? அவன் ஒரு டாக்டர், உன்னை வச்சு காப்பாத்த மாட்டானா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என் வாழ்க்கையை ஒருத்தங்கிட்ட கொடுக்கறத பத்தி நான் யோசிக்க வேண்டாமா? நீங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தினா என் சந்தோஷம், என் கனவுகள் அதில் நான் விட்டுணுமா? அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும். அதுக்காக நான் எப்படி? இது பாருங்க, என்னை தோளை தூக்கிட்டு போக யாரும் ஆள் வேண்டாம். என்னால சம்பாதிச்சு என் சொந்த கால நிக்க முடியும். நான் சோர்ந்து கழிச்சு நிற்கும் போது தலை சாட்சிக்கு ஒரு தோல் வேணும், அவ்வளவுதான். அது என்னோட கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்து கூட ஓடி வர மூர்த்தி மாதிரி ஒரு ஆளா இருக்க முடியுமே தவிர அது சுரேஷா இருக்க முடியாது. ஒரு நிமிஷம், சம்பந்தப்பட்டவன்னா என்ன கேட்காம நீங்க பாட்டு பேசிட்டு போன என்ன அர்த்தம்? இத பாருங்க, என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் என் சுமதி இப்பதான் இழந்திருக்கேன். அவன் நினைவு ஒண்ணு என் நெஞ்ச விட்டு நீங்களும். அதுக்குள்ள எப்படி இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல பிரியாங்கிறது வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களோட வளரணும். அப்படி பார்த்தா நீங்க மூர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஆளாளுக்கு பேசிட்டே போறீங்க? நான் ஒரு பொண்ணை உயிருக்குள்ள காதலிக்கிறேன். அவளுக்காக புடவை, கொலுசு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். அதை நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்களே. இத பாருங்க, உங்க குடும்பத்துக்கு நான் உதவி செஞ்சேங்கிறதுக்காக என் மேல அனுதாபப்பட்டு இந்த கல்யாணம், இந்த காதல், அனுதாபத்துக்கு பேர் காதல் இல்லைங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இந்த பூந்தோட்டத்தை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அழிச்சே தீர்வன் நீ நிக்கிற. நான் செத்தாதான் நீ நினைக்கிறது நடக்கும். நீதான் சாவ.
நீ ஜெயிப்பியா? நான் சாகவே மாட்டேன். நீ தான் சாக போற. நான் தான் ஜெயிப்பேன். என் குழப்புல குறுக்க வந்த எவனை நான் உயிரோட விட்டதில்லை. உன்னைய நான் விட போறதில்ல. நான் ஜெயிலுக்கு போனோம்னு சொன்னப்பலாம் கொலைகாரனா போனதில்லடா. இப்ப நான் வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு கொலைகாரனா ஆக்கிட்டியடா பாவி. ஐயோ பன்னீரை கொண்டுட்ட சுந்தரி. இனிமே இந்த பூந்தோட்டத்தை யாரால அழிக்க முடியாது. உங்களெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் செத்துட்டேன் தூக்கி போட 4 பேர் வேணும்னு சொன்னேன். 4 பேர் அல்ல, நிறைய பேர் சம்பாதிச்சிட்டேன். எனக்காக நீங்க அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்ல சுந்தரி. எனக்கு ஒரு ஆசை, கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்க அம்மாவா இருக்கணும். இருப்பீங்கல்ல? நான் போனா வருவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை மட்டும் என் மனசுல ஆழமா இருக்கு. என்ன மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்களுக்காக இந்த பூந்தோட்டம் காத்திருக்கோம்.